ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு வளையல் மாலை ரொம்பவே ஈஸியாக கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஈஸியாக எப்படி கட்டுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் பிளெயின் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரே கலர்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஃபஸ்ட் நம்ம வந்து வளையல் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சாமிக்கு போடும்போது, அதாவது கோவிலுக்கெல்லாம் கட்டி கொடுக்கும்போது டேமேஜ் இல்லாமல் தான் நம்ம கட்டி கொடுக்கணும். அதனால் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்ல பேங்கிள் இருக்கும்ல, கரெக்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து மாலை கட்டுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 6 டஜன் பேங்கிள் தான் யூஸ் பண்ணி தான் மாலை கட்ட போகிறேன். உள்ளன் த்ரெட் தான் நான் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மாலையாக தான் நான் வந்து கட்ட போகிறேன். உள்ளன் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 4 த்ரெட் வர மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாடலில் நம்ம வந்து மாலை கட்டுறதுக்கு 4 த்ரெட் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கேப்பு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட் விட்டுக்கணும். உங்களுக்கு எந்த அளவு லென்த்தில் நீங்கள் மாலை கட்டுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுமோ, அதாவது மாலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் பேங்கிள் மாலை நம்ம முடிச்சதுக்கப்புறம் பேக்கில் எவ்வளோ த்ரெட்டு தேவைப்படுமோ உங்களுக்கு தேவைப்படுறத பொறுத்து அந்த லென்த்தில் நீங்கள் விட்டுக்கோங்க. சரிங்களா? விட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எண்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் நாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நம்மளோட வளையல் வர மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ வந்து உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். அந்த த்ரெட்டுக்கு மேலே நம்மளோட வளையல் வர மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? எடுத்துட்டு அந்த வளையலுக்கோட பேக் சைடில் வந்து அந்த 2 த்ரெட்டுக்கும் கேப்பு வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கேப் வழியாக நம்ம வந்து த்ரெட்டை வந்து உள்பக்கமாக விட்டு நம்ம வந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம 2 வளையல் வச்சு கட்ட போகிறோம். நீங்கள் சிங்கிளாக கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம், டபுள் வளையல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டபுள் வளையல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இப்போ அடுத்து நான் வந்து 2 வளையல் வைக்கிறேன். அந்த த்ரெட்டுக்கு மேலே தான் வளையல் இருக்கணும். நம்ம த்ரெட்டை வந்து அப்படியே இழுத்து எடுத்துக்கணும். இழுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த வளையலோட பேக் சைடு வந்து த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 4 த்ரெட் இருக்கும். அது 2 போகிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாக நம்ம வந்து த்ரெட்டை வந்து உள்பக்கமாக கொடுத்துக்கணும். ரொம்ப லென்த்தியான த்ரெட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்டில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கட்ட நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டி எடுத்துக்கணும். இவ்வளோதான். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாடலில் வந்து கட்டுறது ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். கேப் ரொம்ப இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி 2 வளையல் வச்சு நம்ம கட்டும்போது. இனியும் அதே மாதிரி தான் த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக நான் வளையல் வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? த்ரெட்டை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை வந்து அந்த கேப் வழியாக உள் பக்கமாக கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம வந்து இழுத்து எடுக்க வேண்டியது தான். நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அழகாக வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 4 த்ரெட் எடுத்துருக்கனால த்ரெட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 வளையல் யூஸ் பண்ணாலுமே அந்த வெயிட் தாங்குற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால எந்த பயமும் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் சிங்கிள் வளையல் யூஸ் பண்ணாலும் டபுள் வளையல் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி 4 த்ரெட் வர மாதிரி எடுத்துகிட்டு கட்டுங்க. அப்போ நமக்கு வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ரொம்ப லென்த்தியான மாலையாக கட்டினாலும் நமக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்தீங்களா, அதனால. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. உள்ளன் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது க்ரீன் கலர் வளையலுக்கு எல்லோ கலரில் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரெட் கலர் எடுத்துக்கலாம், இல்லைனா சேம் எல்லோ கலர்லேயும் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜர்லேயே ஃபுல்லாக கட்டிகிட்டே வந்துடலாம். வளையல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே கலர் க்ரீன் கலரில் ப்ளெயினாகவே நான் வந்து எடுத்திருக்கேன். சில பேர் வந்து ஒரே மாதிரி கட்டி போடணும் அப்படின்ட்டு விரும்புவாங்க. சில பேர் வந்து கலர் கலராக யூஸ் பண்ணி வளையல் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புவாங்க. நீங்கள் கண்ணாடி வளையல் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாடல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. ரெயின்போ மாடல், புதுசாக நிறைய ஸ்டோன்ஸ் வச்செல்லாம் கூட நிறைய மாடல்ஸில் வளையல் வந்திருக்கு. நம்ம அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேங்கிள்ஸ் வாங்கிட்டு நம்ம சாமிக்கு வந்து கட்டி கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அதே சேம் ப்ரொசீஜர் தான். கட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸான மாதிரி இருக்கும். கட்ட அதே சேம் ப்ரொசீஜர் தான். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு கட்டுறீங்களோ அவ்வளோ லென்த்துக்குமே அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும்.
உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எந்த மெத்தடில் வந்து கட்டிகிட்டே வரோம் அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் வந்து கட்டும்போது எப்பவும் போல தான் ஒரு 2-3 நாட் போட்டு நம்ம அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சுட்டேன். கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ த்ரெட்டு நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு த்ரெட் எடுத்துட்டு எண்டில் மட்டும் ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக. 1 இல்லைன்னா 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்பவே அழகாக நம்மளோட வளையல் மாலை வந்து கட்டி முடிச்சாச்சு. இது வந்து நான் 6 டஜன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 12 யூஸ் பண்ணல. 6 டஜன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கட்டியிருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சின்ன மாலையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 6 டஜன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து 12 டஜன் அந்த மாதிரி நிறைய வளையல் யூஸ் பண்ணும்போது நெருக்கமாக ரொம்ப பெருசாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக கட்டுறதை விட இந்த மாடல் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அடுக்கடுக்காக வளையல் இருந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மாலை கட்டுறது. இந்த மாதிரி சரிங்களா, ஈக்குவலாக இந்த மாதிரி வரிசையாக வந்துட்டே இருக்கும். நெருக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். த்ரெட்டு மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க, அந்துடக்கூடாது. ஏன்னா வந்து பேங்கிள் வெயிட் வந்து அதிகமாகும். நம்ம வந்து ஆட் பண்ணும்போது பேங்கிளோட வெயிட் வந்து அதிகமாகும்போது மாலையோட வெயிட்டுமே நமக்கு வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து 2 பேங்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது. சிங்கிள் பேங்கிளாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. சரிங்களா, வளையல் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டக்கூடிய அந்த த்ரெட்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.